இந்த ஃபோட்டோவை சுற்றி சில மர்மங்கள் இன்னமும் இருந்துட்டு தாங்க இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னுடைய லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா தொடர்ந்து மலைகள் சுரண்டப்பட்டால், ஆற்று மணல்கள் அள்ளப்பட்டால், அதிகமாக ஊழல் நடந்தால் ஒரு நாடு என்னாகுன்றதை பற்றி தான் சொல்லியிருப்பேன். இதுக்கெல்லாம் பெருசாக ரிசர்ச் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே 2 நாடு இருக்குது. அதிக ஊழலால் தொடர்ந்து இயற்கை வளத்தை அழித்ததுனால அந்த நாடு இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குது, அந்த மக்கள்லாம் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்கை கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டும் கொடுங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோவை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோட்டோவை பற்றி ஷார்ட்டாக சில விஷயங்கள் சொல்லிடுறேங்க. ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோவை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃபோட்டோ என்னென்னா, சவுத் சூடானில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பஞ்சம் நிலவுது. இதனால் நிறைய மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க, இறந்துருக்காங்க. இதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பல ஃபோட்டோகிராஃபர்ஸ் அந்த நாட்டுக்கு போயிருக்காங்க. அதாவது ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்.